Hey guys, welcome back to my channel. எல்லா வீக்கெண்ட்ஸும் இந்த மாதிரி காம் அண்ட் ரெஃப்ரெஷிங்காக ஸ்டார்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நெக்ஸ்ட் வீக்கான ஃபுல் ப்ரிப்பரேஷனும் நம்ம இந்த வீக்கெண்ட்ஸில் தான் பண்ணி வைக்கணும். பட் இந்த வீக்கெண்ட் என்னமோ கொஞ்சம் காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருந்துச்சு. மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோன்னே ஷிங்க்கில் இருந்த மொத்த பாத்திரத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். தேய்ச்சி முடிச்சுட்டு பார்க்கும்போது அந்த எம்டி ஷிங்கை பார்த்தாலே ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் பாருங்கள். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஒரு ரெஃப்ரெஷிங்காக தான் இருக்கும். அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் கோகோனட் சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி வைகாசி விசாகம் முன்னாடி நாள் சாம்பார் செஞ்சுருந்தோம் ஃப்ரைடே அன்றைக்கி. ஸோ இன்றைக்கும் திரும்பி சாம்பாரே செஞ்சு போர் அடிக்க வேண்டான்னு இன்றைக்கி 1 pot கீ ரைஸ் தான் அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் அதை செஞ்சு வச்சுட்டு இப்போ வேறு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. அதனால மார்னிங் 11க்கு முன்னாடியே செஞ்சுட்டோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு அல்டிமேட்டான நார்த் இண்டியன் கிரேவி ஒன்று செஞ்சுருந்தேன். மஷ்ரூம், பன்னீர் அண்ட் கேப்சிகம் யூஸ் பண்ணி. இதோட டீட்டெயில்டு வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா க்ரீமியாக பட்டரியாக இருந்துச்சு. இந்த சைட் டிஷ் நம்ம கீ ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வேணாலும் நம்ம பேர் பண்ணி சாப்பிடலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நான் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் அடிக்கடி செய்கிறது சாதம், குழம்புன்னு என்னோடய பாப்பா சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம கொடுத்தோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ அதனால் இதில் எப்படி நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி அந்த மாதிரி மீலை நான் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருவேன். சாப்பிட்டுலாம் முடித்த பிறகு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மீஷோலேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்துடுச்சு. சரின்னு அதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலான்னு அதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இதோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அப் டு ஈவினிங் மனசுக்கு திருப்தியாக சாமியுமே கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்படி தான் எங்களோட சாட்டர்டே ஈவினிங்ஸ் அன்றைக்கி போச்சு. அண்ட் நைட் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் கிரேவியோட தோசை வச்சு சாப்பிட்டு அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே அன்றைக்கி நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு கடைக்கு போயிருந்தோம். அப்போ இந்த ஆம்ச்சி ஐஸ்கிரீம் அந்த கடையில் அவள் பார்த்துட்டா. இந்த ஐஸ்கிரீமோட ஆட் வரும்போதெல்லாம் என்கிட்ட கேட்பா, இந்த ஐஸ்கிரீம் எனக்கு வாங்கித்தான்னு. பட் நானும் இன்ஸ்டாமார்ட்டில், ஜெப்டோவில், பிளிங்கிட்லலாம் தேடி தேடி பார்த்தேன். நான் பார்க்கும்போதெல்லாம் ஒன்றும் அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் இருந்துச்சு. சரி இன்றைக்கி ஸ்டோர்லேயே பார்த்த உடனே சரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாச்சு மேடம்க்கு. வீட்டுக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே என்ன நிஜம் மாம்பழம் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பிகாஸ் அதோட லுக் அப்படி தான் இருந்துச்சு. நிஜமாக மாம்பழம் நம்ம இப்போ வாங்கினோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி. இந்த ஐஸ்கிரீம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம இப்போ சாக்கோபார்லாம் சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும், மேலே ஒரு சாக்லேட் லேயர் இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் ஒயிட் சாக்லேட் வச்சு மேங்கோ மாதிரி ஒரு லேயர் செஞ்சுருக்காங்க. உள்ளே மேங்கோ ஃப்ளேவர்ட் ஐஸ்கிரீம் இருக்குது. அந்த ஃப்ளேவருமே ரியல் ஃப்ரூட் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வீக்குக்கான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன், ரெகுலராக நான் எப்படி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீக்கெண்ட் நான் என்னென்ன மீல் ப்ரெப்லாம் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பாய்.